விடுறா அவனை. என்னென்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன பாக்கலையா நீனு? நான் பாக்கலண்ணே. என்ன நீ பாக்கல? மனுஷங்க ரோட்ல நிக்கிறாங்க, அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீ ஒழுங்கா பார்த்து வண்டியை ஓட்ட வேண்டியதானே? இவரு எங்கேயோ கிளம்பி வெளில போறாரு, எப்படி போவாரு? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். நான் அதோட முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டா. இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப போக முடியுமா? ஏண்டா அவர் வாழ்க்கையில விளையாடிட்டியே. நான் வேணும்னா அவரை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு இன்டர்வியூக்கு போக டைம் இல்லடா. அதுக்குள்ள இன்டர்வியூவே முடிஞ்சிடும். அண்ணா இப்ப நான் என்னதான் பண்ணணும்? நீ ஒண்ணு பண்ணு, என்ன? ஏதாவது காசு கொடுத்துரு. ஏதாவதுன்னா ஒரு 500 ரூபாய் கொடுக்கவா? 500 ரூபாயா? ஒரு ஆளோட வாழ்க்கை கெடுத்துட்டு 500 ரூபாயா? 2000 ரூபாய் கொடு. 2000? முதல்ல கொடு, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். இந்த பாலு இத புடி. பணம்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல 2000 ரூபாய் இருக்கு, இத புடி. வேலையே போயிடுச்சு, அப்புறம் இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்றது? டேய் அவன் தெரியாம பண்ணிட்டான்டா, இத புடி. வாங்கிக்கடா. நீங்க சொன்னதுனாலதான் வாங்கிக்கிறேன். சரி வரட்டுமா? சரி போயிட்டு வா, போயிட்டு வா. இந்த பாரு, இனிமே பார்த்து வண்டியை ஓட்டு, இல்லனா இந்த மாதிரி நிறைய 2000 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கும். சரி புரியுதா? கிளம்பு. என்கிட்ட கொடுங்கண்ணே. ஏன் ஷேர குடுறா? இந்தா 500 ரூபாயா? அப்புறம் எவ்வளோ? பாதி காசு கொடு. அப்புறம் ரோட்ல வண்டியை கை காட்டி நிப்பாட்டினதுக்கு நான் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்துடணுமா? அந்த ரவி என்ன இந்த வேலையை 200 ரூபாய்க்கு பண்ணுவாரு. அவருக்கு முடியாதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். இந்த 500 ரூபாய் பிடிங்க. இது பிடிங்கண்ணே. நீங்க கிடைச்ச வரைக்கும் லாபம் நினைச்சுக்கோங்க. அப்புறம் நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் அங்க போய் நிப்பேன். இது இன்டர்வியூல குருவாயூர் போறேன். புரியுதா? சந்தனத்தை பாத்தீங்கல்ல, கரெக்டா நிறுத்துங்க. 500 கிடைச்சதே. என்ன என்ன நீங்க இதுக்காக என் பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? அங்க போய் நில்லுங்க. வண்டியை நிறுத்த வேணாமா? தூரமா போங்க. இதான் நம்ம ப்ராஜெக்டோட ஏரியா. சரி, அங்கதான் நம்ம மால் கட்ட போறோம். ஓகே. அப்புறம் அங்கே இருந்து இங்க வந்து இங்க இருந்து ஒரு அறை உருவாக்குவோம். ஓகேவா சார்? அப்புறம் நீங்க போட்ல வந்து இறங்க சௌரியமா இருக்கும். ஆமா, நாம இந்த இடத்துக்கான ஃபைலிங் என்னைக்கு பண்ண போறோம்? ஃபைல் பண்றவரை லீவ் சார். ஃபைல பத்தி கேக்கல, இந்த இடத்துக்கான ஃபைலிங் என்னைக்கு பண்ண போறோம் அத சொல்லு. கம்பு நடுறதா? கம்பு நடுறது இல்லடா, ஃபைலிங். சார் இதான் சார் தியேட்டர். இதுக்குள்ள தான் பார்க்கிங். என்னடா சொல்ற? அது எப்படி சரியா வரும்? ஒருவேளை தியேட்டருக்குள்ள பார்க்கிங் வச்சா அங்க பைக்ல வர பசங்க எல்லாம் அது மேல உட்கார்ந்து தானே படம் பார்ப்பாங்க. அது இல்ல சார், அது தியேட்டர் கீழே இருக்கும். தியேட்டர் மேல போயிடும். தியேட்டர் மேல போகாதடா, தியேட்டருக்கு வரவங்க தான் மேல படம் பார்க்க போவாங்க. ஆமா சார், யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட் சார். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அது வந்து இங்க ஒரு அப்போ ஷவர்மா விக்கிற ஸ்டால் எங்க விக்கிறது? பார்க்கிங்க்கு பக்கத்திலேயே. நீங்க காரை பார்க் பண்றீங்க, ஷவர்மா வாங்குறீங்க, அப்புறம் சாப்பிடுறீங்க. நைஸ். பாப்கார்ன்? தி நெக்ஸ்ட் டோர். ஓகே. இங்க தான் நாம ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ற ரிவர். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் பார்க்கிங் ஏரியா. ஆமா, இந்த பக்கம் வரையலாம்ல. குட், வெரி குட். இது என்னது? இதுதான் மாலோட என்ட்ரன்ஸ். அப்படியா? அது இந்த பக்கம் வரீங்க, இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும்ல. குட் ஐடியா, குட் ஐடியா, வெரி குட். ஓகே. இங்க தான் ஒரு பெரிய குளம் இருக்கும். ஃளைட் வந்து அப்படியே லேண்ட் ஆகி அப்படியே மிதக்கும். ஃளைட் கொண்டு வந்திருக்கீங்களா என்ன? அது வந்து பார்க்கிங்ல தான் இருக்கு. ஆமா, குளத்துல ஃளைட் லேண்ட் பண்ண எல்லாரும் செத்துருவாங்கல்ல. ஆமால.
அப்புறம் தோட்டத்து பக்கத்துல நீங்க வரைஞ்சிருக்கீங்களா, அதான் என் வீடு. அதோ அங்க இருக்கு பாருங்க. அதோ இதோ இதே மாதிரி இருக்கு பாருங்க. அதான் அதான். ஆமா நீங்க அந்த வீடா? வரைஞ்சிருக்கீங்களா? டேய் அவன் யாரு? ஆமா, நீ யாரு? நான் தான் சொன்னேன்ல இந்த வீட்ல அதோ அங்க தங்கி இருக்கேன். ஆமால. ஏய் இங்க பாரு, மரியாதையா அவனை இங்க இருந்து போக சொல்லு, இல்லைன்னா கசப் கடைக்காரனா மாறிடுவேன். நோ சார், ப்ளீஸ் நண்பா, நீங்க கொஞ்சம் போறீங்களா? எங்களுக்கு இங்க கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. ஆமா, இந்த இடத்துல என்ன வரப்போகுது? ஹை ஸ்பீட் மால் வரப்போகுது. ஓஹோ, வரட்டும் வரட்டும். சார் இங்க நான் இங்க நிக்கலாம்ல? இல்ல உங்க இடங்கிறதுனால உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். 2 சோடா சொல்லட்டுமா? சொல்லுவோமா? சார் நீங்க வேற, நீங்க போங்க ப்ளீஸ். ஓ, கொஞ்சம் வேலையை முடிச்சுக்கிறேன். வளரட்டும், நம்ம நாடு வளரட்டும். இங்கதான் இருப்பேன், பாப்போம். டேய், யாரா அந்த டீம்? அது டீம் இல்லண்ணே, ஒரு திமிங்கலம். திமிங்கலமா? நான் ஒரு விளையாட்டு அவங்க கிட்ட விளையாட போறேன். நீங்க என் கூட இருக்கணும்னா? அதான் எப்பவும் இருக்கனே, நான் உன் கூட இருக்க மாட்டேனே. அது போதும். சரி, இதுல உன்னோட பிளான் என்ன? நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டே இருக்காம அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. அது எந்த லூசு நம்பர்னு பாரு. ஹலோ. நீ எனக்கு வச்சது பெரிய ஆப்பு. அங்க வந்தப்போ நீ என்னெல்லாம் சொன்ன? நாடு வளரணும், நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், சோடா குடிங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்க? நம்பரை எழுதிட்டு கான்டாக்ட் மீன்னு நீ பாட்டுக்கு போயிருக்க. என்னதான் உன்னோட பிரச்சனை? அது நான் வச்ச கொடி இல்லையே, பார்ட்டி வச்ச கொடின. சரி, நீங்க அங்க மால் கட்டுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, ஆனா ஊருக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நைஸ். அதை தடுக்கணும்னா பார்ட்டி தேவை. ஓகே, பார்ட்டி உதவி பண்ணணும்னா நான் வரணும். அது ஏன்? நான் தானே அந்த பார்ட்டி. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன நீ பயமுறுத்தலாம்னு நினைக்காத, சரியா? என் ஊர்ல போய் நீ விசாரிச்சு பாரு, கசாப் கடையில நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியும். அத நான் விசாரிச்சேன். ஆமா, நீங்க மாடை வெட்டும் போது அதுக்குள்ள இருந்து புதையல் கடிச்சு பணக்காரன் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்களே, அப்படியா? அப்படியே நீங்க பணக்காரனா? நீங்க அது எவனா மாடு மேய்க்கிறவன் சொல்லிருப்பான், அதெல்லாம் நம்பாத. பழைய கதையெல்லாம் இப்ப எதுவும் தேவையில்ல. உன்கிட்ட இப்ப நான் மரியாதையா கேக்குறேன், இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லுடா. எவ்வளவு கேட்கலாம்? 50 கேளு. அது ரொம்ப அதிகமாயிடாதானே? 50 கேட்டாதான் 25 கிடைக்கும் அப்படின்றீங்க? சார், சொல்லு. எனக்கு ஒரு 5 லட்சம். அதானே நீ முடிவு பண்ணிருக்க? ஆமா. இது கம்மிதான்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அதை தான் கொடுக்க முடியும். என்னடா? ஆமா. ஆனா அது ரொம்ப கம்மி இல்ல? கம்மி தானே நானே சொல்லிட்டேன்ல, அப்புறம் திரும்ப திரும்ப அதையே சொல்ல வேண்டாம். என்னால அவ்வளவுதான் கொடுக்க முடியும். காசு எப்ப கைக்கு வரும்? காசு நாளைக்கு காலையில உன் வீடு தேடி வரும். அப்ப நீங்க வர மாட்டீங்களா? அப்போ காசு என்ன தனியா நடந்து வருமா? இவன் கொண்டு வருவான். அது போதும். போதும். சந்தோஷம். சரி, காலையில காசோட பார்க்கலாம். சரி, போயிட்டு ஒரு நிமிஷம். இது உங்களோடது. டேய், ஏன்டா அப்படி பண்ண? அவனுங்க கோடீஸ்வரனுங்க. அதுக்காக நீங்க ரிமோட்டை திருடுவீங்களா? அது இல்ல, நீ அவங்க கிட்ட 50,000 கேட்டப்ப 5 லட்சம் கொடுக்கறேன்னாங்கல்ல, நீ 10 கேட்டா 10 கிடைக்கும். கிடைக்குமா? அப்புறம் கிடைக்காதா? கிடைக்கும், கேளு. அப்ப கேட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்காத, நல்லா கோவமா டெரரா கேளு. கேட்டு பாக்கப்பா. கேளுடா. சார்,
நீ இன்னும் போலையாடா? ஏதாவது மறந்துட்டியா? எதுவும் மறக்கலாம் இல்ல. ம், அந்த டீலு சரியா வராது. எந்த டீலு? அதான் அந்த 5 லட்ச ரூபா டீலு. அங்க வேற பார்ட்டிக்காரங்களும் பிரச்சனைக்கு வராங்களாம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்போ 10 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தரணும். ஆமா. ஆனா இந்த 10 லட்ச ரூபால உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லையே. பெரிய விஷயம்லாம் இல்லதான். ஆனா நான் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிங்க, நல்லா டைம் எடுத்து யோசிங்க. நான் இங்கே தான் இருப்பேன். கூப்பிட்டா போதும், உடனே வந்துருவேன். சரி. தினேஷ் அண்ணா, ஆ நீங்க என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களா? நீ எங்கடா இருந்த? நான் இங்க அந்த ஹை ஸ்பீடு மால் வருதுல்ல, ஆ அங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்க, செக்யூரிட்டி வேலை ஏதாவது இருக்குமான்னு கேட்க போனேண்ணே. ரொம்ப நல்ல விஷயம்டா. ஆ. எத்தனை நாளைக்கு தான் இப்படி ரோட்ல நின்னு மத்தவங்களை ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருக்க முடியும்? அப்புறம் பார்ட்டில ஃபங்க்ஷன் வரப்போதில்ல, ஆ. உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலான்னு இருக்கிறேன். வா. அப்படியா? வா சொல்றேன். வா, ஃபங்க்ஷனை சிறப்பா செஞ்சிடணும். ஃபங்க்ஷன் அன்னைக்கு? அது 21ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஆ. அது என்னன்னா, ஐயா, அம்மா, ஐயோ, ஆய், ஐ, கை 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 கை. ஆ, ஆ. தினேஷ் அண்ணா, ஆ ஏன்னா என்ன அடிச்சீங்க? அது ஒரு சின்ன கொட்டேஷன்ரா. என்ன கொட்டேஷனா? யாரு கொடுத்தா? ஹலோ, புதுசா கட்ட போற மாலோட ஓனர் பேசுறேன். சொல்லுங்க. நான் சைட்ல வேலை ஆரம்பிக்கலான்னு இருந்தப்போ உங்க ஆளு சைட்டுக்கு வந்து கொடிநட்டு வச்சு 5 லட்சம் ரூபா கொடுத்தாதான் வேலை செய்ய விடுவேன்னு சொன்னான். எங்க ஆளுங்களா? ஆமா, அவனோட பேர் ஏதோ பாலுன்னு கூட சொன்னான். அவன் உன் ஆள் தானே? அவனா? அவன் எங்களோட பார்ட்டில எல்லாம் கிடையாது. மெம்பர்ஷிப்ல கூட அவன் கிடையாது. அவன் பேசுறத பார்த்தா யூனியனே அவன் கையில இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அது சரி. என்ன கேட்டா உங்ககிட்ட? அவன் முதல்ல வந்து 5 லட்சம் ரூபா கேட்டான். அப்புறம் போனவன் திரும்ப வந்து 10 லட்சம் ரூபா வேணும்னு கேட்டான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த 5 லட்சம் ரூபாய என்கிட்ட கொடுங்க. உன்கிட்ட கொடுக்கணுமா? அவன் திரும்பி வந்து பிரச்சனை பண்ணான்னா? ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். அவன் கையை காலை உடைச்சு மூலையில போட்டா போதும்ல. அது போதும். உன் பேர் என்ன சொன்ன? தினேஷ். இங்க பாரு தினேஷ், ஆ கொல்லலாம் வேணாம். நீ 10 லட்சத்துல பேசுற பிசினஸ நான் 5 லட்சத்திலேயே முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். முடிச்சிட்டீங்களா? மரியாதையா அந்த 5 லட்சத்தையே வாங்கிட்டு வந்திருக்கலாம். எல்லாம் உன்னோட பேராசையாலதான். கைய விடு. ஒன்னாலதான் இந்த நிலைமையில நான் இருக்கேன். பெருசா பேச வந்துட்டேன். ஒழுங்கா நடையா. என்ன புடியா? ஆளையும் மண்டையும் பாரு. மெதுவா மெதுவா. ஆமா, இங்கே இரு. சத்யா அண்ணன், வண்டி வருது, நிறுத்துங்க.